யோகி பாபு எங்க வந்துட்டாரா? அப்ப 7 லட்சம் ரூபாய் அவருக்கு போல நடத்தும். நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல. நீ இப்ப நம்ம நேத்து முந்த நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல. தன் படம், தன் குழந்தைங்க. அது என் அசிஸ்டன்ட் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோ பண்ண போறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்ற போட. ஆனா அதுல 2 நாள் ஒர்க் பண்ணலாம். நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரி, ஓகேடா, நான் இவ்வளவு பேருக்கு போறோம் வாடா. அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கட்ட 8 லட்சம் கட்டினா. இது என் படம், நான் தான் வரணும். இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பா இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்க வந்துட்டோம். ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா? இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காரு சார்? இங்க இல்லீங்களா? அப்ப 7 லட்சம் ரூபாய் அவருக்கு போல நடத்தும். 7 லட்சம் ரூபாய் போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல. தன் படம், தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல. நீ என்னது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். நான் எங்க சார் சம்பளம் பிக்ஸ் பண்றேன்? என் சம்பளத்தை வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் பிக்ஸ் பண்றாங்க. என் சம்பளம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் சம்பளம் கம் பண்றோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்னாலும் அனுப்புங்க. நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும். அதான் உண்மை.